ஒரு பக்கம் நீங்க வந்து புரொடியூசரா இருக்கீங்க. இன்னொரு பக்கம் டைரக்டரா இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் தட் யூ இன்வெஸ்டட் இன் மெனி கம்பெனிஸ் அண்ட் நெறைய பிசினஸ எடுத்தும் பண்றீங்க. பாலிவுட்ல பார்த்தா அது நெறைய உண்டு. நெறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெறைய பிராண்ட்ஸ் வொர்க் பண்ணுவாங்க. சேம் அஸ் தட் யூ அண்ட் நயன்தாரா டுகெதர் இது நெறையா பண்றீங்க. ஆக்சுவலா இது நீங்க பண்றது வந்து சினிமால பெரிய லெவலுக்கு நம்ம பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதாரத்த ஈட்டணுங்கிறதா? இல்ல ஒரு நிலையற்ற தொழில்ல நம்ம இருக்கோம். ஏன்னா நீங்க ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவரு. ஓகே. ஏற்ற இறக்கங்கள பார்த்ததுனால, ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி கூட இருக்கலாம். சினிமாவே இல்லாட்டியும், நம்மளுக்கான ஒரு இடத்த வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? வாட் இஸ் அன் ஆப்ஷன்? ஒய்? சார் எனக்கு சினிமா தான் சார் எல்லாமே. நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட்டு இது வந்து கரெக்ட் பாயிண்ட்ட நீங்க புடிச்சுட்டீங்க. அந்த ஏன்னா எனக்கு நான் ப்ராப்ளமா ஃபேஸ் பண்றது என்னன்னா, டூ கன்வின்ஸ் அ புரொடியூசர்ஸ். புரொடியூசர்ன்றது யாரு? என்ன நம்பி பணம் போடக்கூடிய ஒருத்தர். என்ன நம்புற ஒரே ஆள் யாரு? நான் தான். அப்போ என்கிட்டயே பணம் இருந்துச்சுன்னா, எனக்கு இருக்கிற பிக்கஸ்ட் ப்ராப்ளத்த நான் சால்வ் பண்ணிடுவேன். ஸோ என் ப்ராப்ளம் வந்து என்கிட்ட போதிய பணம் இப்ப என்னால நாளைக்கு 100 crores நான் ஒரு ஃபில்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்கிட்ட 100 crores இல்ல. நான் போய் ஒரு ஒருத்தர்கிட்ட சொல்றேன். எனக்கு இந்த மாரி இருக்கு. ஃபியூச்சரிஸ்டிக் இது, அது இதுன்னு சொல்லி ஒருத்தவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு என்னால முடியல. அதனால என்னன்னா, நானே அந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்னலாம் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு வந்து என்னன்னா, எனி ஃபில்ம் மேக்கர் ஆர் டைரக்டர் ஆர் ரைட்டர் சார் டைம் வந்து ஆக்சுவலா நெறைய இருக்கும் சார். இட் இஸ் நாட் அ வெரி அப்படி 24 ஹவர்ஸும் ஹசில் பண்ற ஒரு இது இல்ல சார். இது வந்து ரொம்ப லேட் பேக்கான ரைட்டிங்ன்றது சார் லேட் பேக்கானது தான். நீங்க நெனச்சு இப்போ உட்காந்து எவ்ரிடே நீங்க காலையில 9 to 6, 9 to 6 ஒர்க் பண்ணி அப்படி இது கிடையாது. தேர் இஸ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் ஆல்வேஸ் வந்து இப்போ ரஹ்மான் சார் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது ஒரு டியூன் போட்டுருவாரு. போட்டுட்டு அத வச்சுட்டு அப்படியே வேற ஒரு இதுக்கு போயிடுவாரு. அப்புறம் அங்கருந்து போயிட்டு திடீர்னு வேற ஒரு இது திருப்பி இது வந்து பார்க்கும்போது இதோடைய ஜட்ஜ்மென்ட் பயங்கரமா டிஃபரண்டா இதா இருக்கும். இப்ப நான் எல்ஐகே வொர்க் பண்ணும்போது வேற ஒரு ஸ்டார்ட் அப்போட மீட்டிங் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டார்ட் அப்போட மீட்டிங்ல இருக்கிற சில பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு பயங்கரமா இதுக்குள்ள ஹெல்ப் பண்ணும். நான் ஒரு ஃபில்ம் மேக்கரா மட்டும் அந்த சீன எழுத மாட்டேன். நான் நிஜமாவே ஒரு ஒரு ஃபவுண்டரா இருந்தா, அந்த அந்த ஃபவுண்டருடைய சில வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த வேர்ட்ஸ் எனக்கு பரிச்சயம் ஆகுது. அத நான் யூஸ் பண்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த இது வந்து புடிக்குது. ஐ அம் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். முன்னாடிலாம் இப்ப சும்மா டி டூ சி, பி டூ பி அப்படின்னா நமக்கு என்னன்னே முன்னாடி என்னடா இத சொல்றாங்க. பட் இப்போ வந்து எல்லாமே அந்த ஏரியால இருக்க நமக்கு எல்லாமே தெரியும். தெரியும்போது இதெல்லாம் நம்ம கரெக்ட்டா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுது படத்துல. அண்ட் மனி அப்படிங்கிறது பிளஸ் எனக்கு வந்து ஆக்சுவலா அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு. எனக்கு அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் அதர் ஹாபீஸ். எனக்கு ஒண்ணும் வேற என் டைம நான் போய் இது பண்றதுக்கு எனக்கு வேற எதுவுமே இல்ல. அத நான் இங்க இது பண்றது நான் என்ஜாய் பண்றேன். அண்ட் ஐ வொர்க் வித் ஆல் குட் ஃபவுண்டர்ஸ். ஆல் ஐ ஹேவ் டூ கிவ் த கிரெடிட்ஸ் டூ தெம் ஆக்சுவலி.